கண்மணி அன்புடன் அடுத்து வர எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா கண்மணி அன்பு பாத்தீங்க அப்படின்னா எய்த் வீட்ல தான் கூடியிருப்பாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு பாப்பா விளையாட வருவாங்க. அந்த பாப்பா பாத்தீங்க அப்படின்னா அன்பு வீட்டுக்குள்ள வந்துட்டு சாக்லேட்னு நினைச்சு அவரோட டேப்லெட்டை எடுத்துட்டு கண்மணி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. அதை தேட போய் அன்பு பாத்தீங்க அப்படின்னா கண்மணி வீட்டுக்குள்ள போயிருவாங்க. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வரும். உங்களை யார் இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா இந்த டேப்லெட்ஸை தரணும் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கூட விளையாடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அன்பும் கண்மணியும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாப்பா கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபெக்ஷன் கொஞ்சம் அதிகமாகும். இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்பும் கண்மணியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜீவா கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி அந்த ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அன்பு கேக்குற போது அன்பு என்ன சொல்றாரு அப்படின்னா மாடர்ன் பீட்சாவை சொல்றாரு. உடனே கண்மணி ஒரேடியா மாடர்ன் ஃபிட் போகக்கூடாது, கொஞ்சமாவது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஐடியாவை பாத்தீங்க அப்படின்னா அன்பு ஏத்துக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கணும், மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்மணி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்தே போறாங்க. இன்னொரு சைடு மோசமான வெண்ணிலா பாத்தீங்க அப்படின்னா எப்படியோ அன்பு எங்க இருக்காரு அப்படிங்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு நான் போய் அன்பை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இதனால வெண்ணிலா அன்புக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க.